நெகேமியா அதிகாரம் 2 வசனம் 18. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, தேவனுடைய கரம். அப்பாவுடைய கரம் நம்ம மேலே இருக்கும்போது அசாத்தியமானவைகள் சாத்தியமாகும், நடக்காதவைகள் நடக்கும். சூப்பர் நேச்சுரலாக சிலவைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. கர்த்தருடைய கரம் என் மேலே அமரட்டும்னு உங்கள் தலை மேலே கையை வச்சு சொல்லுங்கள். கர்த்தருடைய கரம் நன்மையாய் என் மேலே அமரட்டும்னு சொல்லுங்கள். தீமையாய் அல்ல, நன்மையாய் கர்த்தருடைய கரம் என் மேலே அமரட்டும்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம், மகிமையான கரம், மகத்துவங்களை செய்கிற கரம், அதிசயங்களை நடப்பிக்கிறவருடைய கரம் உங்கள் மேலே நன்மையாய் இருக்கட்டும். ஏசப்பா அவங்களுடைய கரத்தின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவாராக. முதலாவது, ஏசப்பா வல்லமை உள்ளவர். அவர் வல்லமையான காரியங்களை என் வாழ்க்கையில் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒரு சில காரியங்கள் தாமதமாகுது, ஒரு சிலவைகள் ரொம்ப லேட் ஆகுது, அது உங்களுக்கு தெரியுது, அது உங்களால் உங்கள் கைக்கு வருகிறது, ஆனால் அதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியலை. அப்படிப்பட்டவைகளை நினைத்து இன்றைக்கி நீங்கள் பேச போகிறீங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த விஷயத்தில் கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும். தேவனுடைய கரம் இந்த விஷயத்தில் நன்மையாய் வெளிப்படட்டும். கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை இந்த விஷயத்தில் நான் பார்ப்பேன் சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவனுடைய கரம் நீங்கள் நினைக்கிற அந்த காரியத்தில் நன்மையாய் இருக்கும். கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. மனிதர்கள் அல்ல, கர்த்தரே எனக்கு இதை செய்து முடித்தார் என்று நீங்கள் சொல்கிற அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். கர்த்தருடைய கரம் நன்மையாய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள், கர்த்தரை விசுவாசிங்க. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஹாவ் அ பிளஸர்ட் டே. God bless you.